எப்போவுமே எல்லாருமே மட்டன் பிரியாணி சாப்பிடுவீங்க. பட் இந்த மாதிரி மட்டன் புலாவ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் சொல்ல வந்த பிரியாணியை விட இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக ஈஸியாக இந்த வீடியோவில் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். இந்த மட்டன் புலாவ் செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்ததுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய், ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆர் எனி ரிஃபைண்ட் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 சின்ன பட்டை, கல்பாசி சேர்த்துக்கிறேன். எண்ணெயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட பச்சை மிளகா சேர்த்துக்க போகிறோம். 3 ஸ்லிட் பண்ணி வச்சுருக்க கிராம்பு இல்லாமல் பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக ஆட் பண்ணிங்கன்னா வெடிக்கும். ஸோ ஸ்லிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் வதக்கும் போது எல்லாமே லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காமல். அண்ட் இப்போ இதோட நம்ம கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்ஸை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அகெயின் இதை வதக்கிக்கோங்க. முந்திரி பருப்பு ப்ரௌனாக வதக்க வேணாம், ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்துட்டு அகெயின் அதை மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் கருப்பாயிரும். ஸோ லைட்டாக ஷேட் வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம 2 வெங்காயம் நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணது, 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். அதே மாதிரி பிரியாணி இல்லை புலாவுக்கு நம்ம வெங்காயம் ரொம்ப வதக்கி டார்க் ப்ரௌனுக்கு கொண்டு போக தேவையில்லை. ஏன்னா அது டார்க் ப்ரௌன் ஆக்கிட்டிங்கன்னா பிரியாணியும் சரி புலாவோ சரி உங்களுக்கு கலர் நல்ல டார்க்காக வந்துடும். ஸோ லைட் ஷேட் சேஞ்ச் ஆனாலே நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் மட்டன்லையும் நம்ம அகெயின் அதை வதக்க போகிறோம். ஸோ லைட் ஷேட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 350 கிராம் அளவுக்கு மட்டன் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்துட்டு அகெயின் அதை சாட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 5 to 6 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் மட்டனை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு வாட்டர் கொஞ்சம் ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். பூண்டு ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும், இஞ்சி கம்மியாக இருக்கும், அதுதான் ரேஷியோ. ஸோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேன் கெட்டிங் அ ரெடிமேட் பேக். ஸோ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா சேர்த்துக்கிட்டு அகெயின் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டனும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ரா ஸ்மெல் போயிடும், இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டோடது. இதுக்கப்புறம் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணதை ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மெயினாக தக்காளி நல்லா வதங்கணும், இல்லைனா நம்ம சாப்பிடும் போது தக்காளி திட்டாக தெரியும் சாப்பிடும் போது. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. முடிஞ்சால் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டர்வெலுக்கு ஒன்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்குனிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா வதங்கிடும். ஒரு 6 to 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறேன், மிளகாய் தூள். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட நான் லெமன் ஜூஸ் சேர்த்துக்க போகிறேன். ஒரு லெமன் ஜூஸை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதை நல்லா கலரி விட்டுக்கோங்க.
மட்டன் குக் ஆகிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட்டில் எடுத்த தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு இதில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரில் வந்து மூடியில் கேஸ்கெட் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கோங்க. இதை வந்து ஹை ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு விசில் வரும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அதை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு ஒரு 7 to 8 மினிட்ஸில் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. இப்போ இதோட வந்து தண்ணிக்கு பார்த்தா தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். ஸோ தட் இஸ் மட்டன் புலாவ். தேங்காய் பாலோடு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெகுலர் மட்டன் பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் 2.5 கப் அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றுவோம். பிரியாணினா 3 தான் ஊற்றுவோம். ஸோ தேங்காய் பால் வந்து ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் மட்டன் குக் பண்ணும்போது ஆட் பண்ணியாச்சு. ஸோ சில மட்டனில் நிறைய தண்ணி விடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து குலையாமல் இருக்கும் ரைஸ். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணது சாப் பண்ணிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்து ரைஸ்க்கு போடுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து நம்ம சால்ட்டு, சில்லி பவுடர்லாம் வந்து ஸ்பைஸ் அண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு இன்னும் காரம் வேணும், எனக்கு இன்னும் ஸ்பைஸியாக இருக்கணும்னா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கிறேன். ஸோ ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரைஸுக்கு வேண்டிய சால்ட் அண்ட் ஸ்பைசினஸ் இருக்கனால நம்ம வந்து இந்த வாட்டர் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை உப்பும் காரமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து புலாவ் குக் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா தெரியும். இப்போ வந்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 15 நிமிஷம் அளவுக்கு ஊறின வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸை நீங்கள் ஓவராக ஊற வச்சா கூட சீக்கிரம் டக்குன்னு வெந்துடும். ஸோ 15 மினிட்ஸே தாராளமாக போதும். ஸோ இதை வந்து ஊற வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்ல பாயிலிங் ஸ்டேஜ் வரும். அப்போ வந்து நான் வந்து கரெக்டாக குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். விசில் வைக்காமல் கேஸ்கெட் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். மாதிரி ஆல்மோஸ்ட் தண்ணியெலாம் வற்றிடும். ஸோ ஓப்பனில் இருக்கிறதுனால இப்போ வந்து கேஸ்கெட் மட்டும் போட்டுவிட்டு விசில் வைக்காமல் க்ளோஸ் பண்ணிட்டு 5 மினிட்ஸில் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மட்டன் புலாவ் ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதோட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். இந்த புலாவை ரொம்ப அழகாக லைட்டாக கலருங்க. ஃபுல்லாக கலராமல் லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு டிசல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது சுட சுட சூப்பராக சர்வ் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் எங்கிட்ட என்ன ரைஸ் பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்க. ஸோ இந்த பர்டிகுலர் புலாவ் ரெசிபிக்கு நான் வந்து இந்தியா கேட் ப்ரௌன் கலர் பேக், டார்க் ப்ரௌன் பேக் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து நீங்கள் 15-20 மினிட்ஸ் அளவுக்கு ஊற வைக்கலாம். அண்ட் சிலது ஒயிட் பேக் இருக்கும், சில்வர் பேக், அது வந்து இன்னும் ரேட் கொஞ்சம் ஐ திங்க் இட்ஸ் அரவுண்ட் 100 or 110 or சம்திங். அந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்க முடியாது ரைஸை. ஸோ அந்த மாதிரி டிஃபர்ஸ் அக்கார்டிங் டு த கேட்டகரி. இன்கேஸ் நீங்கள் அந்த ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஊற வச்சு டக்குன்னு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருக்கேன். ஏன்னா குக்கிங் டைம் ரொம்ப குவிக்காக சீக்கிரம் வந்து வெந்துடும். இதை வந்து டேக்ஸ் டைம். ஸோ அதனால 15 மினிட்ஸ்க்கு மேலேயே நீங்கள் ஊற வச்சு நீங்கள் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு மறக்காம பேஜுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.